சோகமா இருக்கீங்க? ஆமா, ஷைத்தான் ஒருத்தர் இருக்கான். ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமானா? ஷைத்தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாத விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்பதான் எங்க மதரசால பயான் சொன்னாங்க. சரி, உங்க மதரசால பயான் சொன்னது அப்படியே எங்க எல்லாத்துக்கும் சொல்றியா? சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானின் ஆணவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணியும்படி வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது இப்லீஸ் மட்டும் மறுத்தான். அதற்கான காரணத்தை அல்லாஹ்விடம் கேட்டபோது தனது பிறப்பின் பெருமை காரணம் காட்டினான். தான் நெருப்பால் படிக்கப்பட்டவனாகவும் ஆதமை மண்ணால் படிக்கப்பட்டவனாகவும் கூறினான். இதனால் கோபமடைந்த அல்லாஹ் அவனை சுவர்க்கத்திலிருந்து விரட்டினான். அப்பொழுது அவன் மறுமை நாள் வரும் வரை மக்களை வழிகெடுக்க அவகாசம் தரும்படி கோரிக்கை வைத்தான். அல்லாஹ் இப்லீஸை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட சமயத்தில் நீ சிரம் பணியாதபடி உன்னை தடை செய்தது எது என்று கேட்டான். அதற்கு இப்லீஸ், நான் ஆதமை விட மேலானவன், ஏனென்றால் நீ என்னை நெருப்பால் படிக்கப்பட்டாய், ஆதமை களிமண்ணால் படிக்கப்பட்டாய் என்று கூறினான். அதற்கு அல்லாஹ், இதிலிருந்து நீ இறங்கிவிடு, நீ பெருமை கொள்வதற்கு இங்கே இடமில்லை. உன் பெருமையின் காரணமாக நிச்சயமாக நீ சிறுமைப்பட்டு விட்டாய், அதனால் இங்கிருந்து இறங்கிவிடு, நீ வெளியேறிவிடு என்று கூறினான். அதற்கு அவன், மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரும் வரை எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்டான். அதற்கு நிச்சயமாக உனக்கு அவ்வாறே அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினான். அதற்கு இப்லீஸ் அல்லாஹ்வை நோக்கி, நீ என்னை பங்கப்படுத்தியதால் ஆதமுடைய சந்ததிகளாகிய அவர்கள் உன்னுடைய நேரான வழியில் செல்லாது தடை செய்ய வழி மறித்து அதில் உட்கார்ந்து கொள்வேன். நிச்சயமாக அவர்களுக்கு முன்னும் பின்னும் அவர்களின் வலது பக்கமும் இடது பக்கத்திலிருந்தும் வந்து அவர்களின் வழிக்கு எடுத்துக்கொண்டே இருப்பேன். ஆகவே அவர்களின் பெரும்பாலானவர்களுக்கு உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காண மாட்டாய் என்று கூறினான். அதற்கெல்லாம் இங்கிருந்து நீ அப்புறப்படுத்திவிடு, அவருடைய சந்ததிகளாகிய உன்னை பின்பற்றியவர்களுக்கும் உனக்கும் முற்றிலும் தகுதியான கூலி நிச்சயமாக நரகம்தான் என்று கூறினான். வானவர்கள் ஒளியால் படிக்கப்பட்டனர், இப்லீஸ் நெருப்பால் படிக்கப்பட்டனர். ஆதமோ உங்களுக்கு திருக்குரானில் இருந்து கூறியபடி மண்ணிலிருந்தே படிக்கப்பட்டார். சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேறப்பட்டான். என்ன அலியா, நீ இவ்வளவு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல. இப்போ டிராமா உனக்கு தெரியப்படுத்துறேன். காட்சி ஒன்று, தொழுகையில் ஷைத்தானின் சூழ்ச்சி மற்றும் கணவன் மனைவி இடையில் ஷைத்தானின் சூழ்ச்சி. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு நம்ம தைரியமே
ஐயோ இவன் வந்து எப்ப நானும் துவா சொல்லி நம்மள தொலைச்சி விட்டுறான். நீ தொழுக வரடா, அப்ப உன்னை பாத்துக்கிறேன். சரி கத்தாதீங்க. சரி இருங்க. எங்க அம்மா வேற சும்மா நச்சு நச்சுன்னு இருக்காங்க. யார் அல்லாக்காக சொல்லுவேன், அம்மாக்காக சொல்லுங்க. எப்படியோ அம்மாக்காக சொல்லுகிறான். தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு கை காலில் பறச்சிடும். நம்ம கையிலவே செஞ்சுக்கலாம். அம்மா நல்லா சாப்பிட்டு தம்பி எவ்வளோ நல்லா ஃபோன் பார்த்துட்டு குரான் வந்து என்ன பண்ண போறேன், அதனால போய் உன் தம்பியோட ஃபோன் பாரு. குரான் ஓதுறாமா ஃபோன் பார்க்கலாமா? குரான் ஓதுறாமா ஃபோன் பார்க்கலாமா? வேணாம் வேணாம், நம்ம குரான் ஓதணும்னா அதுல நன்மை இருக்கு. ஃபோன் பார்த்தோம்னா அதுல நன்மையே இல்லை. அதனால நம்ம குரான் ஓதலாம். பிஸ்மில்லா. ஓட்டி அப்போ குரான் அல்லாதே ஏன் சொன்னதே எங்க உங்க அண்ணன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். இருமா மாற காலத்துல சின்ன போனே தங்கச்சி தான் இது உன்ன சின்ன பிள்ளை தானே இவனை பொறுத்த குரான் ஓதிட்டு இருக்கு, நீ போன் பார்த்துட்டு இருக்க. இந்த போனை ஃபர்ஸ்ட் கொடு, உங்க அப்பா வந்து இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அங்க வந்துட்டீங்களா? இப்ப இந்த பையன் காலத்துல போன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா உங்க அம்மா தொல்லை தாங்காத நீ வேற உயிர் எடுக்கிற? போடா இன்ட்ரெஸ்ட் போய் சொல்லலாம். இந்த போனை ஃபர்ஸ்ட் பீரோ கொடுவீங்க. போய் டீ வச்சு போ. நான் எடுத்துட்டு வரேன். டீ நல்லா இருக்கா? டீல சக்கரை கரெக்டா இருக்கா? சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கா? சாம்பார் கொடுக்கல. அது என்ன தான் தெரியல. ஆம்பளைங்க அப்படிதான் வீட்டுல இருக்கும் அதை வச்சு ஒத்த வாட்டி பேசணும். அது வெளியில போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ் பாத்திர காலையில இருந்து 6 மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. 32 பேர் வெளியில தந்துட்டு என்னத்தான் பேசுங்க பேசுங்க பேசுங்க. சாயந்தரம் ஆனது கூட தெரியாம பேசுவீங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா மட்டும் என்னது மாட்டுக்கா வெளியிலாச்சு நீங்க பாருங்க அதை சொல்றீங்க. சரி நான் போயிட்டு வரேன். டைம் ஆச்சு. சரி பகலுக்குள்ள வந்துருங்க. இப்ப நீ பாருங்க. சரி வந்துடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வாங்க. கொஞ்சம் அக்கா சொல்லியா? இல்லடா அவர் வெளியில வேலையா போயிருக்காரு. அண்ணா வந்தா ஃபோன் பண்றேன். சொல்றேன் இருங்க, ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு போறீங்களா? உட்காருங்க.
சக்கரை உப்பு கம்மியா இருக்கு அது சரி பார்த்துக்கோங்க. இவர் ஒருத்தர் வந்தமா வந்த வேலையை பார்த்து போற மாதிரி இல்லாம சீனி சக்கரை கம்மியா இருக்கு உப்பு கம்மியா இருக்குன்ட்டு இவரு தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்க குடும்பமே இப்படிதான் இருக்கு. சனதி ஏன் சனதி உள்ளவா டைம் ஆச்சு தொழுக இருக்கு சனதி ஸ்நாக்ஸ் கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் நான் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரட்டா? கரெக்டா டானு கொட்டிக்கு தெரியுது எனக்கு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சொல்லுங்க இல்ல பண்ணீங்க ஒழுங்கா இவ்வளவு செஞ்சு வந்து நீங்க தொழுகிறீங்க இது மட்டும் ஒண்ணு குறைச்சிருவோம் அத்தா மாதிரி கேளுங்க கத்துறேன் நீ கத்துற தெருமுனா வரையும் கேக்குது. பின்னாடி மணிக்கு ஆயிடுச்சு 10 மணிக்கு மேல கூப்பிட்டு என்ன குடிச்சு கேட்கலாம் போற வரையும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? காலையில இருந்து வீட்டுல சும்மா தான் இருக்கிற. காலையில எழுப்பி விட்டு உங்களை பஜத்துல அனுப்பிச்சு விட்டு நான் இவங்க நாங்க வச்சு நாங்க தொழுது உங்களை வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு இவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு சமைச்சு பாத்திரங்களே சரி 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 மூஞ்ச பட்ட பாடாத காரணத்துல ரத்தம் வந்துடும். சரி அந்த டீ போட்டு வா சக்கரை. நல்ல மூஞ்சி சிரிச்ச மாதிரி ஒரு வாரம் இருந்துச்சு. இன்னைக்கு தான் மூஞ்சி சட்டியில் தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. நினைச்சா ஒரு தம்பி ஒரு வாரியா இருக்கும். வந்தா ஒரு தம்பி. தம்பி என்ன கொடுத்தாரு? என்ன மூட்டி தம்பி? அவர் வந்து சக்கரை கம்மியா இருக்கு சொல்லும்போது நினைச்சேன். என்ன சக்கரை சமைக்கிறது கன்றாவியா சமைச்சிட்டு அவனை சொல்ற? உங்க அம்மா மாதிரி நினைச்சு அவங்க அம்மா தான் இப்ப ஏதாவது சொல்லியிருக்கோம். என் தம்பி எல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன். உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் முதுகு பின்னாடி பேசுவேன். உங்க அம்மா போன் பண்ணி எனக்கு தெரியும் என்ன உங்க அம்மா போன் பண்ணி உனக்கு ஏத்தி விட்டுருக்கு. அதனால தான் நீ யாரு கையால கவுண்டே நீங்க சொல்லுவீங்க நீங்க வெளியே போறீங்க 4 பேர் கூட பேசுவீங்க. நான் இந்த 4 செவத்து கூட தான் இருக்கேன். எங்க அம்மா கூட பேசுறேன் யார் கூட பேசுறேன்? ஆமா 4 செவத்து கூட உங்க அம்மா கூட பேசி பேசி நீ பைத்தியம் முத்திட்டு சொல்றீங்க. யார் உங்க தம்பி தானே? உங்க அம்மா தான். ஏய் என்ன கத்துற? நீ போ டீ குடிக்கலாம்னு இருந்தேன். போன் தான் பண்ணாடி. ஆமா எப்போ போன் தான் என்ன பண்ணுவ? நான் போனை கட்டிட்டேன் கிளம்பி. ஏய் பையனை விடு. ராஜா இப்ளீஸ் கிட்ட போய் சொன்னா நமக்கு நிறைய பாராட்டு கைத்தட்டெல்லாம் கிடைக்கும். யார் வந்து கணவன் மனைவி சண்டை போட்டு இப்ளீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். வா நம்ம போய் இப்ளீஸ் கிட்ட போய் சொல்லலாம். ஆமா சீக்கிரம் போறோம். அவரு உங்க அத்தாவே பாவம் ஒரு காலையில போய் சாயந்தரம் வராது ஒரு காயத்தை டென்ஷனே ஒரு டீ கொடுத்தாரு டீ கூட கொடுக்க முடியல என்னால. நான் வேற 4 செவத்துக்குள்ள இருக்க என் டென்ஷன் அவர்கிட்ட காட்டேன். வா உங்க அத்தா ஒரு டீ கூட கொடுக்கல வா வீட்டுக்கே போவோம். நான் உங்க அம்மாட்ட சக்கரை ஜாஸ்தியா தான் டீ கேட்டேன். அதுக்குள்ள உங்க அம்மா பத்திரக்காளி ஆடிட்டு இருக்கிறா. அதான் நான் பழைய சொன்னேன். வலைக்கும் சலாம். போலியா உங்க அத்தா வீட்டுக்கு? ஓ சரி போய் வச்சுட்டு வா.
சரி போலாம். என்னடா இது என்னடா இது அவங்க நம்ம வந்து அவங்களை ஏமாத்தலான்னு பார்த்தா அவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க. சரி என்னெல்லாம் கனவு கண்டோம். நேரத்தில் நம்ம இப்ளீஸ் கிட்ட போய் சொல்லியிருந்தா நமக்கு நிறைய பாராட்டு கிடைச்சிருக்கும். வா நம்ம அடுத்த வீட்டுக்காச்சு போகலாம். காட்சி 2 பெண்களிடையே சைத்தானின் சூழ்ச்சி. அம்மா கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே போகலாம். ஏன் இவ்வளவு சிம்பிளா ட்ரெஸ் போட்டிருக்க? எங்க உஸ்தான்மா இப்படி தாங்க அவங்க என்ன ஒரு 24 மணி நேரம் வந்து பார்த்தா இருக்க ஒரே ஆறாதான் அவங்க. சரி வளையல் மணி எல்லாம் எடுத்துக்கலாம். அம்மா அதோட ஓசை ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க உஸ்தான்மா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சைத்தான் தான் சும்மா வஸ்தாது. போலாம். என்னம்மா ஆச்சு? அம்மா இது ஒரு நறுமண ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஹாஸ்டல்மா வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா அட எனக்கு பிடிச்ச எல்லாமே உங்க போட்டுருக்காங்க. நான் இங்க கூடயே இருக்கேன். அம்மா நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன். ஏன் அவ்வளவு சிம்பிளான ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுருக்கலாம்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நம்ம வெளியில போகும்போது நம்ம உடம்ப மறைத்து தான் ட்ரெஸ் போட்டு போகணும்னு சொல்லியிருக்கான். அப்படி நம்ம ட்ரெஸ் போடாம போனா அல்லாஹ் முன்னாடி நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அது போடாத மாதிரி தான் இருக்கும். ஓ அப்படியா? ஏன் அப்போ கொஞ்சம் ஜிகுன்னு அது புர்கா போட்டுக்கோ. நம்ம பட்டு சேலை தோற்று மாதிரி புக்கா போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ். ஓ அப்படியா? சரி வளையல் கொலுசாவது போட்டுக்கோ. அதோட ஓசை ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்குமா. நம்ம எங்கெல்லாம் போறோமோ ஷைத்தானும் நம்ம கூடயே வருவானா. அப்படியா? சரி பூவாவது வச்சுக்கோ. அதோட நறுமணம் ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிக்குமானா. அப்பவும் ஷைத்தான் நம்ம கூடயே வருவானாமா. சரி ஏதோ நீ சொல்றது கரெக்ட் தான். சரி வா போலாம். கிளம்பிட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், நம்ம எங்கேயாவது போகும்போது உடலை மறைத்து தான் ட்ரெஸ் போட்டு போயிருக்கணும்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போனா ஷைத்தான் உங்க பின்னாடியே தான் வருவான். நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போடாம தானே இருக்கோம். எங்க பின்னாடி ஷைத்தான் வரமாட்டான். ஷைத்தான் நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டான். அவங்கள்ட்ட காசு பணம் இல்லை, அதனால சைத்தான்னு சொன்னாங்க. யாரா இவங்க எனக்கு பிடிச்சது ஒண்ணு கூட போடல. ஒரு கொலுசு வைக்கல, ஒரு பூ போடல, ஒண்ணுமே போடல. சே உங்களை எவனாச்சும் பாப்பானா? உங்களை வலிக்கிறதுக்கு என் நேரம் தான் போச்சு. வாங்க அஸ்லாம் அலைக்கும். உட்காருங்க. எங்க வாங்கினீங்க இந்த செயின் கம்மல்லாம் நல்லா இருக்கே? நேற்றுதான் தங்கமணியில தான். எவ்வளோ ஆச்சு? 1 லட்சம் ஆச்சு. சரி வாங்க போய் சாப்பிட்டுக்கலாம். வாங்க உட்காருங்க. கொஞ்சம் கஷ்டம். அப்படியே உட்காந்துக்கோங்க. விஐபி எல்லாம் உட்காருவாங்க. இந்தாங்க
இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க, பரவாயில்ல, இந்தாங்க போட்டுக்கோங்க, இந்தாங்க போட்டுக்கோங்க, இந்தாங்க நீங்களே சேர்த்துக்கோங்க. போட்டுக்கோங்க. பிஸ்மில்லா. சீ, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க? இந்தாங்க நீங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இந்தாங்க இந்தாங்க பரவாயில்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன் எந்திரிச்சு- இல்ல போதும் போதும். சரி கை கொடுங்க. நான் அப்பவே சொன்னல நல்ல ட்ரெஸ்ஸா போட்டிருக்கலாம். இப்ப பாரு நம்மளுக்கு மதிப்பே இல்ல. நம்ம வந்துட்டு மனுஷங்க முன்னாடி கன்னியா கிடைக்க வேணாம், அல்லாஹ் முன்னாடி கன்னியா கிடைச்சா போதும். ஏதோ நீ சொல்ற, சரி வா போலாம். உங்களுக்கு எங்க மொய் எழுதுறாங்கன்னு தெரியுங்களா? அங்கதான் எழுதுறாங்க. இப்பதான் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி. மா நீங்க என்ன மொய்யின்னா பேசிட்டு இருக்கீங்க? மொய்யினா என்னம்மா? மொய்னா ஒருத்தவங்களுக்கு கண்பிடிப்பா தரதான் மொய். சரி எவ்வளவு எழுதுறது? 10,000 ரூபாய் எழுது. அப்பதான் உங்க கல்யாணத்துக்கு ஒரு மடங்கு நிறையவே வரும். நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க எடுத்து வந்து திருப்பி சாப்பிடுவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் கொடுத்தா பிலிப்பை திருப்பி வாங்குறாங்களோ அவங்க எடுத்த வந்தே திருப்பி சாப்பிடுறதுக்கு அர்த்தமா இருக்குமா. நீங்க மொய் வைங்க, ஆனா இந்த எண்ணெய் தொட வைக்காதீங்க. சரி வாங்க போலாம். அம்மா நம்ம மொய் வைக்கலையா? நம்ம அதுக்கெல்லாம் வரல, வரோம், சாப்பிட்றோம், போறோம். நீங்க எந்த வழியிலயா போறீங்க? இப்படிதான் போறோம். காட்சி 3. அண்டை வீட்டாரிடையே சைத்தானின் சூழ்ச்சி. ப்ரோ எங்க ப்ரோ கூட்டி உங்க வீட்டு குப்பை எல்லாம் எங்க தள்ளிட்டு இருக்கீங்க? உங்க வீடா ப்ரோ? ரோட்ல தான் தள்ளிட்டு இருக்கேன். ப்ரோ ரோடா இருந்தாலும் இது எங்க வீடு ப்ரோ. என்ன ப்ரோ உங்க வீடு? ரோடு வந்து பொது சொத்து தானே, உங்க வீடுன்றீங்க? ரோடுனால நான் வாடகை கட்டுறேன் ப்ரோ மாசம் மாசம். நீங்க பாட்டு கூட்டி தள்ளிட்டு போயிருவீங்க. அப்புறம் யார் எழுதுறது அதை? நானும் தான் ப்ரோ ரோட் டாக்ஸ் கட்டுறேன். நீங்க ரோட் டாக்ஸ் கட்டுறீங்க, வீட்டுக்கு வாடகை நீங்க கட்டுறீங்களா? என்ன இப்படி பேசிக்கிறீங்க? நீ என்னது கை நீட்டி பேசுற? என்ன உனக்கு என்ன என்ன வீட்டுக்கு என்ன என் வேலை செஞ்சுட்டு உங்க வேலையை நீங்க செஞ்சு போலாம். நீ கூட்டி எங்க வீட்டுல குப்பையை தள்ளிட்டு போயிருவ. அப்புறம் யாரு அல்ல அல்றது? நீங்க தான் அழுது, வேற யாரும் அழுது? நான்லாம் அள்ள முடியாது. அப்ப நான் அழுத முடியாது. நான் என் வேலை செஞ்சிருக்கோம், வேலை போய் பாருங்க. சொல்லிட்டே இருக்க மாட்டேடா, அவ்வளவுதான். என்ன கை நீட்டி பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஏய், அப்படிதான் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? நான் என் வேலை செஞ்சுட்டேன். ஏய், நீ எல்லாம் செஞ்சாக்க என்னத்துக்கு எங்க வீட்டுல குப்பையை தள்ளுற? எதிராத கை கீழே வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. நீ கூட்டி இங்க தள்ளிட்டு போயிருவ. என்ன நான் கொண்டாட்டிட்டு யார் அடி வாங்குறது? நீ தான் அடி வாங்கணும். என் பண்ணட்டு என்னத்துக்கு நான் இல்ல இந்த வேலை செய்யறேன்னா? அதுக்கு நீங்க அள்ளி ஓரமா போட்டுருக்கலாம்ல, எதுக்கு எங்க வீட்டுல போறீங்க? ஓரமா பண்ண என் வேலையை நான் செய்யறேன். அதுக்குள்ள என் பொண்டாட்டி கேட்டு வர மாட்டே. ஸ்கூலா புரிஞ்சிடும். இப்ப நீங்க கூட்டி இங்க தள்ளிட்டீங்கன்னா என் பொண்டாட்டி நான் அடி வாங்கணும், அங்க கூட்டலன்னா நீங்க அடி வாங்கணும். ஆமா என்ன பண்றது, அவ பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம நான் இந்த வேலையில டாக்டர் செஞ்சுட்டு நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அதுதான் ப்ரோ, பேசாம கல்யாணம் பண்ணாமே பேச்சுலர் அம்மா வீட்லயே இருந்துக்கலாம். எல்லா சாவாடுகளையும் நம்ம மண்டையில கட்டுவாங்க. அது என் பொண்டாட்டி இருக்குல்ல, ஏன் கிழிஞ்ச டேப் ரெக்கார்ட் மாதிரி இதை பண்ணலையா அதை பண்ணலையா, துணி துவைக்கலாம், கேள்வி மேல கேள்வி. எனக்கு வர கோவத்தை அடிச்சிடலான்னு தோணும். ஆனா நீ காட்ட முடியாது, இங்க வந்துட்டேன். ப்ரோ தலைவலி ப்ரோ. சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டலாம். அப்படியே உங்க வீட்டுல தான் நான் இது போட்டேன், அப்படியே எனக்கும் எடுத்தாங்க. உங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதான் வந்துட்டமா. சரி ப்ரோ, அதான் சாயந்தரம் நைட் பேசலாம். அதான் வந்துட்டேன். என்னடா இவங்க அவங்க சண்டை போட்டு அவங்க மண்டையை உடச்சிட்டாங்க, பார்த்தா நம்ம மண்டையை உடச்சிட்டாங்களே. நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டே இருக்கோங்க. வேற வீட்டுக்கு போலாம். மறுமை நாள். ஒரு செகண்ட் இல்லைங்க, எல்லாரும் ஏன் இப்படி ஓடிட்டு இருக்கீங்க?
அவங்களாம் என் மேல நிக்கிறாங்க, நாங்களாம் எனக்கு அவங்கெல்லாம் துணியாதான் அல்லாஹ்க்காக வாழ்றாங்க. நீங்களாம் உங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுனால தான் நீங்க எங்க இருக்கீங்க. நான் என் இஷ்டத்துக்கு என்ன வாழ்ந்தேன்? நீங்க வளையல் கொலுசு எல்லாம் போட்டு உங்க இஷ்டத்துக்கு வாழ்றதுனால தான் நீங்க எங்க இருக்கீங்க. நான் எங்க அம்மாவுக்கு நல்லது தானே செஞ்சேன், ஆனாலும் நான் ஏன் இங்க நிக்கிறேன்? உங்க அம்மாவுக்கு நீ நல்லதா சொல்ல, ஆனாலும் உங்க அம்மா சொன்ன பேச கேட்கல, அதனாலதான் ஆமா, இப்ப நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க வந்து பணக்காரங்களை ஒரு மாதிரி பாத்தீங்க, ஏழை மனிதர்களை ஒரு மாதிரி பாத்தீங்க, அதனாலதான் நீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ வந்து உங்க அம்மா கூட இருந்தது, அதனாலதான் நீங்க ஆமா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? உன் தங்கச்சி ஒழுங்கா ஓடிட்டு இருக்கும்போது நீ ஓடாம போட்டு பார்த்துட்டு பார்த்துலாம் அதனால தான் நீ நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மாவும் சும்மா சண்டை போட்டே இருப்பாங்களா, அவங்க மட்டும் ஏன் அங்க நிக்கிறாங்க? அவங்க வந்து சண்டை போட்டு அல்லாஹ் கிட்ட இது தௌபா கேட்டாங்களா, அதனால தான் அவங்க அங்க நிக்கிறாங்க. இப்ப நாங்க பாவ மன்னிப்பு கேட்டு எங்களையும் அல்லாஹ் காப்பாத்திடுவானா? இல்ல அல்லாஹ் சொல்லியிருக்கா, உங்கள் மரணம் உங்கள் தொண்டைக்குள்ளேயே அடையிற வரைக்கும் தான் உங்க தௌபா வந்து ஏற்றுக்கொள்ளும், அதுக்கப்புறம் ஏற்றே கொள்ளாது. அல்லாஹ்க்கு இம்மை வாழ்க்கையில நம்ம அல்லாஹ்க்காக வாழ்ந்தோம்னா இந்நேரத்துக்கு நம்ம இங்க இருந்திருக்க மாட்டோமே. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப நீங்க 2 பேர் யாரு? நாங்க தான் உங்களை வழி கிட்ட செய்யட்டா. சரி, நீங்களாவது எங்களை காப்பாத்துங்களேன். அல்லாஹ் சொல்லியிருக்கா, சைத்தானை எப்போதுமே பகைவனாவே பாருங்க, நண்பனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை தான் சொல்லியிருக்கான். நீங்க நண்பனா பாத்தீங்க, அதனால நீங்க இங்க இருக்கு. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா, நானும் வாக்குறுதி கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்த வாக்குறுதியில நான் வந்து மாற செஞ்சுட்டேன். நான் வந்து உங்களெல்லாம் அழைச்சேன், நீங்க வந்து என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு என் பின்னாடியே வந்துட்டீங்க. நீங்க வந்து என்னை நிந்திக்காதீங்க, நீங்களே உங்களே நிந்திக்கோங்க. உங்களாலேயும் என்னை காப்பாற்ற முடியாது, ஏனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து உங்களுக்கு பெரிய தண்டனை வச்சிருக்கான். சரி, நம்ம இனிமே வாழ்க்கையில அவங்கள மாதிரி அல்லாஹ்க்காக வாழ்ந்துருந்தோம்னா நம்ம இப்போ அவங்கள மாதிரி இருந்துக்கோமே. இப்ப நம்ம எங்களுக்காக வாழ்ந்து, சரி நான் போயிட்டு வரேன் பாய். இப்ப நாங்க எங்களுக்காக வாழ்ந்து இப்படி இங்கே நிக்க வேண்டியதா போச்சு. இப்ப அல்லாஹ் வேற பெரிய தண்டனை கொடுப்பானே. அல்லாஹ்வே இம்மை மறுமை. இம்மையில அல்லாஹ்க்காக வாழ்ந்தவங்க சொர்க்கத்திலையும் அல்லாஹ்க்காக வாழாதவங்க நரகத்திலையும் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சொர்க்கம். கேட்கும் பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. சொர்க்கத்தில் வாழ்ந்து பார்த்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். பாருங்கள், சொர்க்கத்துடைய 8 வாசல்களை பார்ப்போம். பாபல் சலா. இது 5 நேரம் தொழுதவர்கள் இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு
வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபல் சதுக்கா சதுக்கா செஞ்சவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபல் ரயான் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றவர்கள் இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபல் ஹஜ் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹஜ் செஞ்சு ஹஜ் ஒப்புக்கொண்டவங்க நிறைவேற்றவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபல் ஈமான் பாபல் கசீம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபல் ஈமான் ஈமான் கொண்டவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. பாபல் திக்ர் அதிகமாக திக்ர் செஞ்சவங்க இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்க. இது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முத்துமாயிகை. இது யாருக்குன்னா இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. இது எப்படி இருக்கும்னா முத்துக்களால் ஆனதாக இருக்கும். இதோடைய உயரம் 60 மைல் கொண்டதாக இருக்கும். இது தங்க மாளிகை. இது யாருக்குன்னா ஒவ்வொரு நாளும் 12 ரக்காயத் சுன்னத் தொழுதவர்களுக்கு இந்த தங்க மாளிகை. இது கண்ணாடி மாளிகை. இது யாருக்குன்னா தஹஜ்ஜத் தொழுதவர்களுக்கு இந்த கண்ணாடி மாளிகை. இது எப்படி இருக்கும்னா உள்ள இருந்து பார்த்தால் வெளியில உள்ளதும் வெளியில இருந்து பார்த்தால் உள்ள உள்ளதும் தெரியும். இது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் தேனாறு மதுவாறு பாலாறு. இது யாருக்குன்னா பயபக்தி உடையவர்களுக்கு இந்த ஆறுகள். இது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முதல் உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சொர்க்கத்துடைய முதல் உணவு என்னன்னா பெரிய மீனுடைய ஈரல் பகுதி. இது தங்க வெள்ளி கிண்ணங்கள். இது சொர்க்க வாசலில் சுற்றி கொண்டே இருக்குமா. அவங்க விரும்பியது அவங்களுக்கு கிடைக்கும். நான் முதலில் சொன்ன இந்த 8 வாசல் வழியாக ஒரு பெண் செல்ல ஆசைப்பட்டாங்க. அதற்கு அவங்க 5 நேரம் தொழுதவர்களாக இருக்க வேண்டும், தன் கருப்பை பேணி காக்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு பெண் இந்த 4 விஷயத்தையும் பேணி காத்தாங்கன்னா அவங்க விரும்பிய வாசலுக்குள்ள அவங்க நுழைவாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, என் நல்லடியார்களுக்காக எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதன் உள்ளத்திலும் தோன்றிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதன் உள்ளத்திலும் தோன்றிராத சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதுக்கு தேவையான நன்மை தீமைகளை பிரித்தறிவித்துள்ளான். நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தீமை செய்தவர்களுக்கு நரகமும் உண்டு என்று குர்ஆன் நமக்கு உணர்த்துகிறது. ஜஹன்னம் 1000 ஆண்டுகள் சூடுபடுத்தி சிவப்பு நிறத்தில் மாறியது. மீண்டும் 1000 ஆண்டுகள் சூடுபடுத்தி வெள்ளை நிறத்தில் மாறியது. மீண்டும் 1000 ஆண்டுகள் சூடுபடுத்தி இப்பொழுது கருப்பு மற்றும் இருட்டாக உள்ளது என்று கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நரகம் 7 தட்டுக்களால் ஆனது. அது எப்படியெல்லாம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி சென்றுள்ளார்கள். முதல் நரகம் ஜஹன்னம். இந்த நரகத்துல யார் போவாங்கன்னா முஸ்லிமா இருந்துட்டு பாவம் செய்யறவங்க இந்த நரகத்துக்குள்ள போவாங்க. இந்த நரகத்துலலாம் மிகவும் கம்மியான தண்டனை வழங்கப்படுதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த நரகத்துல என்ன தண்டனைனா, பாவிகள் உள்ள போனவனே நெருப்பு வந்து பாவிகளோட மூஞ்சியை தின்று விடுவாமா. இரண்டாவது நரகம் லலா. இந்த நரகத்துல யார் போவாங்கன்னா வந்து ஹதீசுகளை நிர்வாகிக்கிறவர்கள், அப்புறம் வந்து இறை மறுப்பாளர், இறை தூதர்களை மறுப்பாளர்கள், அப்புறம் வந்து மேலும் ஜின்களும் உண்டு என்று கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நரகத்துல நம்ம உடம்பு முழுவதும் வெளிப்புறமாகவும் உள்புறமாகவும் எரிந்து சாம்பலாய் போகுவாமா. அப்புறம் மறுபடியும் உயிர் கொடுக்கப்பட்டு மறுபடியும் அதே நிலைக்கு ஆளாவர். மூன்றாவது நரகம் சஹர் நரகம். இந்த நரகத்துல ஒழுங்காக தொழுகாதவர்கள், ஏழைகளுக்கு கொடுக்காமல் சாப்பிடுவர்கள் எல்லாம் இந்த நரகத்துக்கு அல்லாஹ் பரிசளிக்கிறான். இந்த நரகத்துல எலும்பை மட்டும் விட்டு தீ வந்து நம்மளோட சதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுவாமா. அப்புறம் மீண்டும் சதைகள் கொடுக்கப்பட்டு மீண்டும் அதே நிலைக்கு ஆளாவர். நம்ம பாவம் கழியிற வரைக்கும் இதே ரொட்டீன் தான் ஆயிட்டு இருக்கும். நாலாவது நரகமாக அல்ஹுத்தமா நரகம். இந்த நரகத்துல மஜூசிகள் உள்ள போவாங்க. இந்த அவங்களோட கால்ல இருந்து நெருப்பு ஊடுருவி வந்து இதயம் வரை வந்து நிக்குமாமா. பாவிகள் வலி தாங்க முடியாமல் அழுது அவங்க கண்ணீரே நின்று போய்விடுமாமா. அந்த கண்ணீர்ல ஒரு கப்பலே ஓட்டுனாலும் கப்பல் சின்னதாக தெரியும் என்று கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஐந்தாவது நரகம் ஜஹீர் நரகம். இந்த நரகத்துல
இந்த நரகம் சூடான நிலக்கரினால் ஆனது. இந்த நரகத்துல ஒழுங்கா இறை அச்சம் இல்லாதவர்கள் எல்லாம் உள்ள போவாங்க. இந்த நரகத்துல மனிதர்கள் வேக வைக்கப்பட்டு அசாபு செய்யப்படுவர். 6வது நரகம் சயீர் நரகம். இந்த நரகத்துல என்ன ஆகுனா 300 மாளிகை இருக்குமாமா. 300 மாளிகையில 300 அறை இருக்குமாமா. 300 அறையில 300 குடிசைகள் இருக்குமாமா. ஒவ்வொரு குடிசையிலும் ஒவ்வொரு அபராதங்கள் இருக்குமாமா. அப்போ இந்த நரகம் எவ்வளவு கொடுமையானதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நரகம் மிகவும் கொடுமையானது என்று கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 7வது நரகம், இதுதான் நரகத்திலேயே கடைசி நரகம், அல் ஹாஃபியா. இந்த நரகத்துல என்ன ஆகுனா பாவிகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இந்த நரகத்துல இருந்து யாருமே வெளியே போக முடியாது. இந்த நரகம் இந்த நரகத்துல மலக்குமார்கள் இருப்பாங்க. இந்த மலக்குமார்கள் அல்லாஹ்வின் இரும்பால் ஆளப்பட்ட கை அவருக்கு இருக்குமா. அதை கொண்டு பாவிகளை பயங்கரமா தலை மேல அடிப்பாங்களாமா. மேலும் எப்படி ஒரு தாய் தனது குழந்தையை அரவணைத்துக் கொள்வாரோ அத போல நெருப்பு பாவிகளை அரவணைத்துக் கொள்ளுமாமா. நரகத்துல என்ன சாப்பாடுனா சீல் மரமும் நமக்கு புண்ணாய் வடியும் சீயும் தான் சாப்பாடாக கொடுக்கப்படுமாமா. மேலும் நெருப்பால் ஆனப்பட்ட துணிகள், படுக்க போர்வைகள் எல்லாம் நெருப்புல தான் கொடுக்கப்படும். நம்மளுக்கு சப்பல் கூட முள்ளுலால் ஆனதாக தான் கொடுக்கப்படும். அந்த ஹீட் தாங்க முடியாம பாவிகளோட மூளையே பொசுக்கி போயிடுவாமா. நம்ம இந்த உலகத்துல யூஸ் பண்ற நெருப்பு 1% தான். ஆனா நரகத்துல இருக்கிறது இதை விட 7%. அப்ப எவ்வளவு கொடூரமானதுன்னு நினைச்சு பாருங்க நரகத்தை. அதனால இன்று முதல் நம்ம தௌபா கேட்டு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் பாபல் கசீம் சொர்க்க வாசலுக்குள் நுழைவாங்க? தெரிஞ்சவங்க கையை தூக்கு. ஆன்சர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவங்க. முத்து மாளிகை எவ்வளவு உயரம் கொண்டது? தங்க மாளிகை யாருக்கு உரியது? ஒரு நாளைக்கு 12 கண்ணாடி மாளிகை யாருக்கு உரியது? 3 ஆறுகளின் பெயர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவை முதல் உணவு என கூறினார்? சொல்லாதீங்க. 8 வாசல்களின் பெயர் என்ன? ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு வேணா சொல்லுங்க. அப்படி எப்படி அப்படியே படிச்சு சொல்லுங்க. ஏன்னா கொஞ்சம் தப்பா இருக்கு. என்னமா பாபுல் சலா, பாபுல் ஜிஹாத், பாபுல் சதகா, பாபுல் ரயான், பாபுல் கசீம், பாபுல் ஈமான், பாபுல் திக்ர். ஒரு பெண் எந்த 4 விஷயத்தை பேணி காக்க வேண்டும்? நீங்க பை நிஷா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்?
காதும் பார்த்திடாத, எந்த கண்ணும் கேட்டிடாத, எந்த மனிதன் உள்ளத்திலும் தோன்றிடாத சொர்க்கத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கிறான். யார் பாபுல் ஜிஹாத் சொர்க்க வாசலுக்குள் நுழைவாங்க? எவ்வளோ தருக்கா? நான் இருக்கேன், தட்டு தனியாக இருக்கு. இது அவ்வளோதானே? வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணித்தவர்கள் இந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பயப்படாதீங்க, நான் கொஸ்டின் கேட்க மாட்டேன். பார்த்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் கிளம்பிட்டேன் யாருக்கு வரான்னு தெரியும் இடம் தெரியுமா ஆமா அது இடம் தெரியுமா தெரியல யாருக்கு வரா தனியா வராங்க கிளம்பிட்டேனான்னு மிஸ் பை பிடிங்க. என்ன பண்ணுறது? எல்லாமே